156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீச்சியமா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் 48, 36 பி ஆப்ஷன். இதுதான் இதற்கான சரியான விடை. ரெண்டுக்கும் மீச்சியமா எடுத்து போடுறது அப்படின்னா 156, 124 அப்படின்னு போட்டு இந்த மாதிரி போட்டு மீச்சியமா போடுவோம்ல. ஸோ இதை எடுத்து போட்டு நீங்கள் வந்து 31 and 39 நம்பர் வரும். பெருக்கல் அதை ரெண்டையும் பெருக்கி போட்டு ப்ளஸ் 4ஐயும் பெருக்கணும். ஸோ மொத்தமாக அது போட்டீங்க ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக எல்லாத்தையும் பெருக்கி போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர் அப்படின்றது வரும். அடுத்த கொஸ்டின், ஒரு பொருளை 1550க்கு விற்றால் கிடைத்த லாபமானது அதே பொருளை 1350க்கு விற்றால் ஏற்படும் நட்டத்திற்கு 3 மடங்கு ஆகும் எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் நீங்கள் ரொம்ப ப்ரீஃபெல்லாம் ரொம்ப ஏதாவது வேறு மெத்தட்லாம் ட்ரை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் 1550க்கு விற்கிறேன் இருக்காங்க, 1350க்கு விற்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் மிடில் இருக்கிற நம்பர் தான் அசலாக இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் மிடில் இருக்கிற நம்பர் பாருங்கள். இது 1350 கீழே இருக்குது, இது வந்து 1350 கீழே இருக்குது, இது 1550க்கு மேலே இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் விற்கிறாங்க. விற்கிறப்போ இந்த பொருள் வந்து இவ்வளோ நட்டம் ஆகுது, லாபம் ஆகுதுன்றாங்க. அப்போ மிடில் இருக்கிற ஒரே நம்பர் 1400. ஸோ இந்த மெத்தட்லையும் போடலாம். இன்னொரு ப்ரீஃபான மெத்தட் இருக்குது. ஸோ அதையும் போட்டு உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இது ஜஸ்ட் பார்த்த உடனே தெரியக்கூடிய ஒரு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இரு எண்களின் கூடுதல் 25 மற்றும் அவ்விரு எண்களுக்கு இடையான வித்தியாசம் 13 எனில் அவற்றின் பெருக்கு தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 நம்பரை கூட்டினா 25 வரணும். அது என்ன நம்பர் அப்படின்றது நீங்கள் வந்து ரெண்டையும் கூட்டினா 1ஐயும் 24ஐயும் கூட்டினா 25 வரும். ஆனால் டிஃபரன்ஸ் 13 அப்படின்றது வராது. டிஃபரன்ஸ் 24 டிஃபரன்ஸ் வந்துடும். ஸோ டிஃபரன்ஸ் 13 வர்ற மாதிரி 2 நம்பர் அப்படின்னா 6, 19 தான். ஸோ 6, 19 இதை எடுத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து 13 வரும். ஸோ இது ரெண்டையும் அதோட பெருக்கு தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டையும் கூட்டினா 25, டிஃபரன்ஸ் 13. இதுதான் இந்த கண்டிஷனுக்கு இருக்கிற 2 நம்பர்ஸ். இந்த 2 நம்பரோட பெருக்கல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. பெருக்கி போட்டிங்க அப்படின்னா 114 அப்படின்றது கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், எந்த வட்டி வீதத்தில் 16 ஆண்டுகளில் பணம் இரட்டிப்பாகும் அப்படின்ற கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்போதுமே வட்டி வீதம் நம்ம கணக்கு பார்க்கும்போது கம்பல்சரி வந்து 100 பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ வட்டியாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த கணக்குகளாக இருந்தாலுமே சரி, 100 பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சம் அப்படின்றதே போடுவோம். ஸோ 100 பேஸ் பண்ணி சம் போடும்போது கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு எத்தனை பர்சன்டேஜ், 16 ஆண்டுகளுக்கு இரட்டிப்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போதுமே 100 பேஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு இந்த 6.25 அப்படின்றது இந்த வட்டி வீதத்தில் தான் 16 ஆண்டுகளில் பணம் இந்த 100 ரூபா அப்படிங்கிறது 200 ரூபாயாக மாறணும். ஸோ 200 ரூபாயாக மாறுறதுக்கு 6.25 வட்டி சதவீதம் ப்ளஸ் வந்து 16 ஆண்டுகளுக்கு. ஸோ இதுவே 10% வட்டி வீதம் அப்படின்னா 160 ஆகிடும். அதாவது 100ங்கிறது 260 போயிடும். ஸோ அப்போ வந்து 10 வராது. 3னா உங்களுக்கு வந்து 50க்கு கீழே தான் வரும். அப்போ 3 வராது. 7.5ங்கும் போது உங்களுக்கு 225 சம்திங் அந்த ரேஞ்சில் போகும். 6.25 அப்படின்றத எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு வந்து 16 ஆண்டுகளில் 200 வரும். 100ன்றது 200 அப்படின்ற அமௌண்ட்டாக மாறும். அதுக்கு அடுத்த சம், ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் எனில் சாய் சதுரத்தின் பக்க அளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சாய் சதுரம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஷார்ட்டாக ஒரு சமயம் போட்டுறேன். இதற்கான ஆன்சர் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்றது. இது வந்து 16 சென்டிமீட்டரும் இது வந்து 12 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட்டாக பிரிச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து 8, ஒரு பக்கம் வந்து 8 வரும், ஒரு பக்கம் வந்து 6 வரும், இன்னொரு பக்கம் 6, 8ன்னு வந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் 10 தான் இருக்கும். ஸோ அந்த பேஸ்மெண்ட்டு 10. இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஒரு எண்ணாவது 20, 25, 30, 40 35, 40 எனும் எண்களால் வகுக்கப்படும் போது மீதி முறையே 14, 19, 29, 34 கிடைக்கிறது எனில் அந்த மீச்சிறு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எண்ணை வந்து 20ஆல் வகுக்கும்போது 14 மீதி, 25ஆல் வகுக்கும்போது 19 மீதி, 35ஆல் வகுக்கும்போது 29 மீதி, 40ஆல் வகுக்கும்போது 34 மீதி கிடைக்கிறது. இதுதான் இந்த சம்மோட கான்செப்ட் அப்படின்றது. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மீதி கிடைக்குது. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1394 அப்படின்றது தான்.